என்னடா வேணும் உனக்கு இப்போ? சார் ஏன் சார் இப்படி பல்ல கட்சினே பேசுறீங்க? சிரிச்சுனே பேசுங்க சார். நான் எதுக்குடா சிரிச்சு பேசணும்? நீ என்ன ஜோக்கரா? அதுக்கு இல்லை சார், இன்னும் கொஞ்ச நாள் என் தங்கச்சி உங்க வீட்டு மருமகளா வர போறா. நம்மளாம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆக போறோம். சொந்தக்காரங்கிட்ட சிரிச்சுன்னு தானே பேசணும். இந்த பாரு, வீணா பேசி என் எரிச்சல கலப்பாத. ஒழுங்கா போயிடு. ஏன் சார் தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க? கோவப்படாதீங்க சார். நான் கோவப்படலடா, உன்னை பார்த்தாலே கோவம் தானா வருது. சார் என் மேல கோவப்படுங்க, ஆத்திரப்படுங்க, நான் இல்லாதப்போ கண்டபடி கூட திட்டிக்கோங்க. அதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. ஆனா நடக்க போற கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அது விஷயமா நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி. ரிக்வெஸ்ட் என்னடா? பிளாக்மெயில் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லு. போலீஸ் விட்டு மிரட்டி தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வந்தானே நீ. அதே சார் பிளாக்மெயில் நினைக்கிறீங்க? நானா பிளாக்மெயில் பண்ணி உங்ககிட்ட காசா வாங்கினேன்? ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்களுக்கு கார்னர் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. என்னால உங்க வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு சந்தோஷப்படுங்க சார். வீட்டுல கல்யாணம்னு சொன்னா எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. அந்த பேச்சு எடுத்தாலே எனக்கு பத்துக்கிட்டு எரியுது. உன்னால என் நிம்மதியா போச்சுடா. சார் உங்களை தவிர மத்தவங்க எல்லாருமே இந்த கல்யாண விஷயத்துல சந்தோஷமா தான் இருக்காங்க. நீங்க மேல இருக்க கோவத்தை மறந்துட்டீங்கன்னா நீங்களும் சந்தோஷமா தான் இருக்க போறீங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிதான் உங்ககிட்ட 1000 தடவை சாரி கேட்டுக்கிறேன் சார். கோவத்தை மட்டும் விட்டுருங்க சார். மறக்கிற மாதிரியாடா நீ நடந்திருக்க? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து என் சட்டையை பிடிச்சு அடிக்க வந்து கீழ்த்தரமா மிரட்டி உன் தங்கச்சி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்க. இதெல்லாம் மறக்க முடியுமாடா? உன் முகத்தை பார்த்தாலே உன்கிட்ட பேசினாலே எனக்கு எரிச்சல் அதிகமா தான் வருது. நான் ஆத்திரத்துல ஏதோ செய்யறதுக்குள்ள இங்கிருந்து போயிடு. இன்னும் ஏன்டா இங்க நிக்கிற? போய் தொலையேண்டா. சரி சார், நீங்க என்ன மறக்கவும் வேணாம் மன்னிக்கவும் வேணாம். நான் உங்களுக்கு தேவையில்லாத ஆள் தான். ஆனா எங்க அம்மா யார் சார்? உங்களோட வருங்கால சம்பந்தி. அவங்களே சார் எதிரியா பாக்குறீங்க. நீங்க உங்களை பார்த்த பார்வை இருக்குது. இந்த கல்யாணத்துல உங்களால எங்கெல்லாம் பிரச்சனை வந்துருமோ அவங்க பயந்துனே இருக்கிறாங்க. நீங்க ஒன்றும் ரத்ன கம்பெல்லாம் விரிச்சு அவங்கள வரவேற்க தேவையில்ல. ஜஸ்ட் அவங்கள பார்க்கும் போது சிரிச்சு வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதுக்கு அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. சார் லைஃப்ல நிம்மதியா இருக்கிறதுக்கு 3 வழிதான் இருக்குது. 1 கோவத்தை மறக்கிறது, 2வது மத்தவங்களோட குறைய பெருசுபடுத்தாம அவங்களோட சகஜமா பழகிறது, 3வது நமக்கு நாமே சந்தோஷமா இருக்கிறது. இந்த 3மே உங்களுக்கு புரியலையே சார். என்னடா உனக்கு தான் வாய் இருக்குன்னு பெருசா அட்வைஸ் பண்ணிட்டு போற? உனக்கு என்னடா வயசு? உன் ஸ்டேட்டஸ் என்ன? ஒண்ணும் இல்லாத ஒரு பொடி பையனி என்ன மிரட்டி ஒரு காரியத்தை சாதிச்சிருக்க. அத பார்த்து நான் சந்தோஷப்படவா? இப்போ சொல்றேன்டா, இந்த கல்யாணத்தை நான் சந்தோஷமா ஒத்துக்கல. நடக்க போற கல்யாணத்தை நான் பெரிய அவமானமா தான் நினைக்கிறேன். சரி சார், உங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்துக்கு தான் நீங்க சம்மதிச்சிருக்கீங்க. இது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு எனக்கு மட்டும் தானே தெரியும். மற்றவங்களும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நீங்களே மனசு மாதிரி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு எல்லாரும் நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க சார். அந்த சந்தோஷம் அப்படியே இருக்கட்டும்னு நீங்க. நிறுத்துறா, விட்டா பேசிட்டே போற. நீ அட்வைஸ் பண்ற அளவுக்கு என் ஸ்டேட்டஸ் ஒன்னும் குறைஞ்சு போயிடல. சார் 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 இந்த கோவம் தான் வேணான்ற. நீ இப்பெல்லாம் பேசுறதை பார்க்கும்போது இந்த கல்யாணம் ஒழுங்கா நடக்குமோன்னு எனக்கே சந்தேகமா இருக்குது. சரி சார், நீங்க சொன்ன மாதிரி நான் சின்ன பையன் தான். உங்களோட ஸ்டேட்டஸ்ல ரொம்ப குறைஞ்சவன் தான். பிடிக்கலாம் சொல்லுங்க, உங்களுக்கு அட்வைஸ் பண்றது நிறுத்திக்கிறேன். ஆனா எனக்காக நீங்க ஒரே ஒரு கேரண்டி மட்டும் கொடுக்கணும். நீங்க சொன்ன மாதிரியே இந்த கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும் ஒரு கேரண்டி கொடுங்க. நீங்க இருக்கிற இடமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். என்ன சார் அமைதி ஆயிட்டீங்க? வெளியில எல்லாரும் முன்னாடி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு சான்ஸ் கச்சா அந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்திலான்னு யோசிக்கிறீங்களா? அது மட்டும் நடக்காது சார். இந்த பிளாக் மெயில், ஒயிட் மெயில், ரெட் மெயில், கிரீன் மெயில், இந்த மாதிரி நீங்க எது வேணாலும் நினைச்சுக்கோங்க. அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனா இன்னொரு தடவை மட்டும் நீங்க இந்த கல்யாணத்தை ட்ரை பண்ணீங்க, அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில நான் இறங்கிடுவேன். அது இன்னும் உங்களுக்கு அவமானமா போயிடும். என்னடா மிரட்டுறியா? சாச்சா, உங்க மேல இருக்க மரியாதையில பணிவாதான் சார் பேசினு இருக்கேன். சரியோ தப்போ நமக்குள்ள பேசின அக்ரிமெண்ட் படி நான் இருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நடந்துப்பீங்கன்னு ஆசைப்படுறேன். புரிஞ்சா சரி. சரி சார், எனக்கு தலைக்கு மேல 1008 வேலை இருக்குது. நான் கிளம்புறேன். போடா போ. பிளாக்மெயில் பண்ண உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமலையா போயிடும். உன்னை வச்சே இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தி காட்டுறேன்டா. ஏன்பா வரும்போது ஒய்ஃபை நிதிஷையும் கூட்டு வந்துக்கலாம்ல? பார்த்து ரொம்ப நாளாச்சே. கல்யாணம் முடிட்டு பிரியுமா, 2 நாள் இங்கே வந்து தங்க சொல்றேன். ஆன்ட்டி, சார் எப்படி இருக்கா? அவளை பார்த்து ரொம்ப நாளாச்சு. எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க தான் எங்க வீட்டுக்கே வரதில்ல. சம்பந்தி அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 2 பையன் 1 பொண்ணுமா. பெரியவன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கான், சின்னவன் பேங்க்ல வேலை பார்க்கறான், பொண்ணு தான் கடைசி. பொண்ணை நல்ல இடத்துல தான் கொடுக்குறீங்க. எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா ஒரு பிக்கல் புடுங்கல இருக்காது. இங்க கொடுங்க, இங்க கொடுங்க. உங்களை பார்த்தா அசல் என் ஹஸ்பண்டோட தங்கச்சி மாதிரியே இருக்கீங்க.
அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். ஏன்பா இவங்க உன் மரகதத்த மாதிரி இல்ல? ஆமா, மரகதத்தை பார்த்தே 6-7 வருஷம் ஆச்சு. சிங்கப்பூர் போய் செட்டில் ஆனவங்க சொந்த ஊரை மறந்தே போயிட்டாங்க. ஆமா, பெரியமா, கல்யாணத்துக்கு அவசியம் வந்துடணும். கண்டிப்பா முகூர்த்தத்துக்கு வந்துடுறேன். ஒரு நாள் முன்னாடி இல்ல, அதுக்கு முன்னாடியே வந்து கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். நிச்சயமா. நிதிஷ்க்கு உங்க ஆசீர்வாதம் பரிபூர்ணமா வேணும். கண்டிப்பா. ஆமா, உனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டீன்னா சுகஜீவி ஆயிடுவ. ஆமா, பொண்ணு எப்படி? நல்ல அமைதியான பொண்ணு. ம். பெரியவங்கள மதிச்சு நடக்கிற பக்குவம் அவகிட்ட இருக்கு. அதுவும் இல்லாம நிதிஷ்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த காலத்து பசங்களுக்கு பார்த்த உடனே லவ் வந்துருமே. பொண்ணு வேற அடக்கமான பொண்ணு, அழகான பொண்ணுன்னு வேற சொல்ற. ஆனா நான் அதை கேட்கல. நான் வெளிப்படையாவே பேசுறேன். தங்கம் வாங்கினாலே உரசி பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. குடும்பத்துக்கு மருமகளா வரப்போற பொண்ண விசாரிச்சு தானே முடிவு பண்ணணும். அதான் விசாரிச்சான்னு கேக்குறேன். சம்பந்தியமா தப்பா நினைச்சுக்க கூடாது. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரங்களா ஆயிடுறோம். ஆனா அதுக்கு முன்னாடி குடும்பத்தை பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கணும்ல. அதனாலதான் கேட்டேன். நீங்க கேக்குறது எனக்கு புரியுது பிரியமா. விசாரிக்காம யாரு பொண்ணு கொடுக்கறதும் இல்ல, பொண்ணு எடுக்கிறதும் இல்ல. இவங்க குடும்பம் நம்ம குடும்பம் மாதிரியே தான், நல்ல கௌரவமான குடும்பம். இவங்க குடும்பத்தை பத்தி நம்ம சாரு கிட்ட கேட்டு பாருங்க. சாருவுக்கு இவங்கன்னா ரொம்ப இஷ்டம். நிதிஷ்க்கு வர்ற பொண்ணு நம்ம வீட்டுக்கு ஏத்த மருமக. இல்ல, இத நான் ஏன் கேக்குறேன்னா, சாருவுக்கு ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பாதியிலே நின்னு போச்சு. ராகவன் மாதிரி நீயும் அவசரப்பட்டு பொண்ணை பார்த்து பிரச்சனையான குடும்பத்துல மாட்டிக்க கூடாது இல்லையா? ஏன் அங்கிள், சாருக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க குடும்பம் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது இல்லையா? மாப்பிள்ளையோட அம்மா சரியான அடங்காப்பிடாரி பொம்பளையாமே. தரங்கெட்ட குடும்பத்துல சாருவை கொடுக்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? ஐயோ, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இவங்க அப்படிப்பட்டவங்க இல்லம்மா. ராகவன் எப்பவுமே அப்படித்தான். அவசர அவசரமா ஒரு காரியத்தை பண்ணுவான். இருக்கிறது ஒரே பொண்ணு. போயும் போயும் ஒண்ணும் இல்லாத குடும்பத்திலயா கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைக்கணும்? அது சரியான பரதேச கூட்டம்ல சொன்னா. கல்யாணம் நின்னதும் என்கிட்ட போன் பண்ணி மூக்கால அழுதான். பெரியமா, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஏன் கண்டபடி பேசுறீங்க? பின் என்ன அங்கிள், காசு இல்லாத குடும்பமா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒழுக்கமான குடும்பத்துல பொண்ணு கொடுக்கணும்னு நினைச்சா அது என்ன தரங்கெட்ட குடும்பமால இருக்கு? இத பாருங்க, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஆமா, என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது சம்பந்தி. சாருவுக்கு ஒரு ஓடுகாலி குடும்பத்துல போய் சம்பந்தம் பண்ண பாத்திருக்காங்க. ஐயோ அத்தை, இவங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. கொஞ்சம் சும்மா இருங்க அத்தை. விசாலாட்சி, ராகவன் நம்ம கிட்ட என்ன சொன்னா? மாப்பிள்ளையோட அம்மா சரியான ஃப்ராடு. மகனுக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கிறத மறைச்சு பணத்துக்காக சம்பந்தம் பேச வந்துட்டான்னு சொன்னான். நீங்களே சொல்லுங்க சம்பந்தி. மகனுக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கும்போது எதுக்கு அந்த அம்மா வேறொரு பொண்ணோட சம்பந்தம் பேசணும்? நல்ல ஒழுக்கமான லேடி இப்படி பண்ணுவாளா? ச்சே, பாவம் நம்ம சாரு. கல்யாணம் நின்னது கூட அவளுக்கு வருத்தம் இல்ல. அந்த பையன் இன்னொரு பொண்ணோட ஓடி போய் திருட்டுத்தனமா தாலி கட்டத நேர்லயே பாத்திருக்கா. அப்ப அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். விசாலாட்சி, சொல்ல சொல்ல கேட்காம நீ ஏன் பேசிட்டே இருக்க? இவங்க யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியும்பா. சம்பந்திய முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை பத்தி நாம தப்பா பேசக்கூடாதுதான். ஆனா சொத்துக்கு ஆசைப்பட்டு பொய் சொல்லி சாருவ சம்பந்தம் பேசினாலே இந்த பொம்பளை அவளை வகையா நாலு திட்டணும் போல. தெரியுமா? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நீ ஏப்பா இப்படி கோவப்படுற? நான் இப்ப என்ன தப்பா ஆளை பேசுறேன்? எதிரில வச்சுட்டு இப்படி மோசமா பேசுறீங்களே, இது தப்பு இல்லையா? எவ்வளவு வேதனை பண்றாங்க பாருங்க. நான் இவங்களும் ஒண்ணும் சொல்லலையேப்பா. சாருவுக்கு சம்பந்தம் பேசுறமே அந்த பொம்பளை பத்தி தான் பேசினேன். சாருக்கு சம்பந்தம் பேசுறது வேற யாரையும் இல்ல, இவங்க மகனத்தான். ஓஹோ, இவங்க தானே அது? சாருவுக்கு கல்யாணம் நடக்காம போனது வேதனையான விஷயம் தான். அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு என்னப்பா தெரியும்? ராகவன் இவங்களை பத்தி சொன்னதான் சொன்னேன். கல்யாண கோவத்துல ராகவன் பேசியிருக்கலாம். ஆனா இப்ப ராகவனே இவங்களை பத்தி புரிஞ்சுட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான். இவ்வளவு ஏன் கல்யாணம் நின்னதால அதிகமா கோவப்பட வேண்டியது சாரு தான். ஆனா சாருக்கு இவங்க மேல ஒரு துளி கூட கோவம் இல்ல, தெரியுங்களா? நம்ம வீட்டுல பிறந்த ஒருத்தரை நினைச்சு அத்தை அத்தனை பாசமா பழகுறான். எதனால? இவங்களோட நல்ல குணம் தெரிஞ்சதால. இவங்கள போய் கண்டபடி பேசிட்டீங்களே. சரி,
பையன் முன்ன பின்ன இருந்தாலும் பொண்ணை நல்லபடியா தான் வளர்த்திருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வர்ற மருமக நல்ல குணவதியா இருந்தா சரிதான். நீங்க எதிர்பார்க்கறத விட பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான். சரிங்க பிரியமா, நாங்க கிளம்புறோம். கல்யாணத்துக்கு 3 நாள் முன்னாடியே வந்துருந்தோம். சலாட்சி, நாங்க வரோமா? வரமா. சம்மந்தி, இவங்க கொஞ்சம் அந்தஸ்து பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு தூரம் இன்டிசென்ட்டா பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சம்மந்தி. என்ன மன்னிச்சிருங்க. அவங்க பேசுனதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? விடுங்க சம்பந்தி. இல்ல சம்மந்தி, நீங்க என் கூட வந்தா என் சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் அறிமுகமா இருக்குமேனு பார்த்தேன். ஆனா இப்படி குத்தி காட்டி மனசு நோற மாதிரி பேசினா வேணாம் சம்மந்தி. இதுக்கு மேல எங்க ஆளுங்களுக்கு நானே பத்திரிகை கொடுத்துட்றேன். நீங்க வர வேணாம். சரிங்க சம்பந்தி. உட்காருங்க, போலாம். என்னங்க சார், தமிழ் இப்பெல்லாம் ஆஃபீஸ்க்கு வரதே இல்லைன்னு கல்யாணத்துக்கு வராமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும். என்னப்பா நீ இப்படி சொல்லிட்ட? இது நம்ம வீட்டு கல்யாணம், நான் கண்டிப்பா வருவேன். தேங்க்யூ சார். சார் நீங்களும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பா வந்துடும் தமிழ். தங்கச்சிக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. தேங்க்யூ சார். உட்காரு உட்காரு. மேடம் சொல்லுங்க தமிழ். நீங்களும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும். ஓகேவா? கண்டிப்பா வரேன். ம் கண்டிப்பா. தேங்க்யூ. ஓகே, வரேன் மேடம். சார் வா தமிழ். சார் ஒர்க்கிங் டேல கல்யாணம் வச்சுக்கிறேன்னு வராம வந்துடாதீங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட வரணும். கண்டிப்பா. வந்தாங்க சார். மேடம் இந்த ஃபைலை உடனே முடிக்க சொன்னாங்க. மேடம் வந்துட்டாங்களா? மேடம் இப்பதான் சார் வந்தாங்க, நீங்க பார்க்கலையா? இல்ல நான் பார்க்கல. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே சார். மே கம் இன் மேடம். வாங்க தமிழ். குட் மார்னிங் மேடம். எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். உட்காருங்க. சாரி மேடம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம், அதான் பத்திரிக்கை வைக்க வந்தேன். சுந்தர் சார் சொன்னாரு. என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? இல்ல, உங்க இஷ்யூ சஸ்பென்ஷன் வரைக்கும் போகும்னு நான் எதிர்பார்க்கல. ரீஜனல் ஆபீஸ்ல நான் உங்களுக்காக எவ்வளவு பேசி பார்த்தேன். பட் அது விடுங்க மேடம். இப்போ நான் உங்களை அஃபிஷியலாக பார்க்க வரல, கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணலாம் தான் வந்தேன். தமிழ், ஏன் இப்படி அவசரப்பட்டு எல்லா முடிவும் எடுக்கிறீங்க? நான் விசாரிச்ச வரைக்கும் உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரியுது. அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய நீங்க எதுக்காக அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்க? நான் என்ன பண்ணிருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம்? ஆரம் கிட்ட நீங்க கொஞ்சம் பொலைட்டா பேசிருக்கலாமே. மேடம் அங்க யாருமே விளக்கம் கேட்க தயாரா இல்ல. எல்லாரும் அக்யூஸ் ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. என் மேல தப்பு இல்லாத போத நான் எதுக்காக மேடம் தப்பான வார்த்தையெல்லாம் கேட்க தயாரா இருக்கணும்? அதனால பிடிச்சி சத்தம் போட்டு விட்டேன். சாரி மேடம், என் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்ததுக்காக நான் உங்க மேல வருத்தப்படல. இது எனக்கும் ஆரம்பக்குள்ள பிரச்சனை, அதை நான் யூனியன் மூலமா ஹேண்டில் பண்ணிக்கிறேன். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். மேடம் நீங்கள் என்னோட பாஸ். உங்களை நான் கூப்பிடணுமேன்றதுக்காக கூப்பிடல. எனது ஆஃபீஸ்க்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்குள்ளே அதையும் தாண்டி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நம்ம ஸ்டாஃபுங்களுக்குள்ளே இருக்குது. உங்களை ஒரு ஃபேமிலி மெம்பராக நினச்சி தான் நான் கூப்பிட்றேன். கல்யாணத்துக்கு வருவீங்கல்ல? இத பாருங்க தமிழ், இந்த ரூம்குள்ள வந்துட்டாதான் நான் ரொம்ப கண்டிப்பானவன். இந்த ஆபீஸை விட்டு வெளியே போயிட்டா நானும் உங்கள மாதிரி தான். நீங்க தான் என்ன உங்க குடும்பத்துல ஒரு ஆளுன்னு சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா உங்க சிஸ்டர் மேரேஜுக்கு வருவேன். ப்ராமிஸ். ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நான் வரேன். தமிழ், சொல்லுங்க மேடம். கல்யாணத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா? இல்ல, நீங்க ஆபீஸ்க்கு வந்து மேரேஜ்க்கு பணம் வேணும்னு கேட்டதா சொன்னாங்க. வேணும்னா சொல்லுங்க, ஏற்பாடு பண்ணி தரேன். இல்லை மேடம், நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்யூ மேடம், நான் வரேன். அப்புறம் சொல்லுங்க சார், நிதேஷ் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கான். நீங்க மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்துல ட்ரீட்மெண்ட் தரலனா நிதேஷ் பொழைச்சிருக்கவே மாட்டான். நீங்க அன்னைக்கு செஞ்சது எங்க லைஃப்ல மறக்க முடியாத உதவி. எங்க கையில என்னங்க இருக்கு? பாடி மெக்கானிசத்தை ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது தான் எங்களோட வேலை. உடம்புக்குள்ள உயிரை தங்க வைக்கிறது யாரு? எல்லாம் அவன் முடிவு பண்றது. உங்களோட தன்னடக்கம் எனக்கு புரியுது சார். பார்க்கும்போது ரொம்ப சாதுவா பேசுறீங்க. ஆனா பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் தரும்போது உங்க வேகத்தை பார்க்கணுமே. ஒரே ஒரு நாள் உங்களோட ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணி அரண்டு போயிட்டேன்.
உங்களோட சர்வீஸ்ல எத்தனை உயிரை காப்பாத்திருப்பீங்க சார்? கணக்கு இருக்கா? டாக்டர், நீங்க பிஸியான டாக்டர்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இது நிதிஷ்க்கு நடக்க போற கல்யாணம். உங்க குடும்பத்துல நடக்கிற கல்யாணமா நினைச்சு நீங்க வரணும். ஏன் டாக்டர், டைம் இல்ல, கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு சொல்லி ஏமாத்த மாட்டீங்களா? கண்டிப்பா வந்துருவீங்களா? மேடம் நீங்களும் கண்டிப்பா வரணும். குடும்பத்தோட நீங்க வந்தீங்கன்னா நிதிஷ் ரொம்ப சந்தோஷப்படுவான். காலையில முகூர்த்தத்துக்கு வர முடியுமான்னு தெரியாது, ஆனா நைட் ரிசப்ஷனுக்கு கண்டிப்பா வந்துரும். ரொம்ப சந்தோஷம் மேடம். அப்ப நாங்க வரோம் டாக்டர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வரேங்க. வரேன் மேடம். வரேன் மேடம். வணக்கம்மா, வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. பத்மா